என் ஃப்ரெண்ட்ஸுக்கே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து இது இது கிட்டத்தில் இது ஓகே ஆகி ஷூட் போய் ஒரு 15-20 டேஸ் கழிச்சு தான் தெரியுமே ஷூட் போயிட்டுருக்கேன்னே. ஸோ நான் அது வந்து பிஃபோர் அனௌன்ஸ் பண்ணவே மாட்டேன். அது அந்த ஹேபிட் அது என்னவோ அது மேபி ஏற்கனவே நிறைய ஏற்பட்டுனா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், குட்டி 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 நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் சடனாக சில படம் வந்து நான் தான் ஹீரோன்ற மாதிரிலாம் போகும், அப்புறம் அது நடக்காது. ஓகே, ஸோ எனக்கு என்னென்னா எதுவுமே சினிமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷூட்டிங்கே முடிஞ்சாலும் உறுதியே கிடையாது. சினிமா பொறுத்த வரைக்கும் எடிட்டில் போயிடலாம், அது எப்போ வேணால் டிலே ஆகலாம். ஸோ சினிமா பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வெளியே தெரிஞ்சால் தான் அது உறுதி. நான் 2 வெப் சீரிஸ் பண்ணேன், வதந்தி பண்ணேன், மாயத்தோட்டம் சொன்னேன். ஆக்சுவலாக நான் இன்னொரு வெப் சீரிஸ் லீடாக பண்ணி முடிச்சே இருக்குது. ஓகே ஓகே, நல்ல ப்ராஜெக்ட் அது. அது இன்னும் யாருக்குமே தெரியாது, இவங்க ஃபேன்ஸ் யாருக்குமே தெரியாது. ஓகே, அதாவது ஷூட்டிங் போனால் ஒரு செல்ஃபி போடுவோம்ல, ஷூட்டிங் திஸ் நியூ ப்ராஜெக்ட். ஆமாம், அது என் வாழ்க்கையில் நான் பண்ணதே கிடையாது. குமாரசம்பவம் ஓகே ஆகி பூஜை போட்டு வந்ததுக்கு நீங்கள் அது ஓரளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் போடவே ஆரம்பிச்சு. அது அவங்க சொன்னனால, அதுவும் அவங்கள ப்ரொடக்ஷனில் போடுங்க அப்படின்னு சொன்னனால. இல்லைனா நான் எல்லாம் முடியட்டும்